நம்ம உடம்புல 5 to 6 லிட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் இருக்கு. ரத்த நாளங்கள் வந்து கிட்டத்தட்ட 96,000 கிலோமீட்டர் நீளமா இருக்கு. அது மட்டும் இல்ல பாருங்க, 60,000 மைல் அளவுக்கு ரத்தம் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. சரி, இந்த ஹெச்பி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இயங்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு வந்து ஹெச்பி என்ன செய்யுது, ஹீமோகுளோபின் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லங்ஸ் நுரையீரல் இருக்கக்கூடிய காத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது கொண்டு போகுது. அதுலதான் எல்லா நியூட்ரியன்ட்டும் பாத்தீங்கன்னா டிராவல் ஆகுது. இப்போ நம்ம வயிறு எடுத்துக்கங்க, நம்ம குடல் எடுத்துக்கங்க, இது எல்லாமே ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ப்ராசஸ் நடக்குதாங்க தான். அப்போ இங்க எல்லாமே என்ன வேணும் அப்படின்னா போதுமான அளவுக்கு வந்து ஆக்சிஜன் நமக்கு வந்து வேணும். ஸோ அப்ப இந்த நம்முடைய ஜீரணம் பண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெச்பி ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறையாம பாத்துக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம்.